பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். ஒரு அருமையான பாடலை கேட்டோம். இயேசு இரட்சகர் சிலுவையில் அறையப்பட்ட போது அவர் உடலெல்லாம் காயம், கரங்களிலே காயங்கள், கால்களிலே காயங்கள், உடலெல்லாம் காயங்கள். பிரியமானவர்களே, அந்த காயங்களை பார்க்கும்போது நமக்கு ஒரு காரியம் நினைவுக்கு வருகிறது, அவர் நம்மேல் வைத்த அன்பு. இரண்டாவது ஒரு காரியம் என்னவென்றால், எனக்காக அந்த பாடுகளை அனுபவித்தார், ஆகவே மறுபடியும் அவரை நான் காயப்படுத்திவிடக் கூடாது என்று சொல்லி, அந்த காயங்கள் இருந்து பல ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைத்தாலும் மறுபடியும் நம்முடைய பாவ வாழ்க்கையினால் அவரை காயப்படுத்தாதபடி வாழவும். குறிப்பாக இயேசு கிறிஸ்து மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த பின்பு அவரை நம்பாத ஒரு சீடன் இருந்தார். அவருடைய உயிர்த்தெழுதலை நம்பாத ஒரு சீடன் இருந்தார். அவர் பேர் தோமா. அவர் சொன்னார், இயேசுவின் காயங்களை பார்த்து அதை நான் தொட்டால் தான் நம்புவேன் என்று சொல்லி விடாப்பிடியாய் அடம்பிடிக்கிறான். இயேசு அவனுக்காக உயிர்த்தெழுந்த பின்பு தரிசனமாகிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 26 28 வசனங்களை நான் வாசிக்கட்டும். மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களுடனே கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கைகளை நீட்டி என் விலாவிலை போடு, அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு என்றார். தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக, என் ஆண்டவரே, என் தேவனே என்றார். John 20:26-28. And after 8 days, his disciples were again inside, and Thomas with them. Jesus came, the doors being shut, and stood in the midst and said, Peace to you. Then he said to Thomas, Reach your fingers here and look at my hands, and reach your hands here and put it into my side. Do not be unbelieving, but believing. And Thomas answered and said to him, My Lord and my God. ஆம் பிரியமானவர்களே, இயேசுவின் காயங்களை பார்க்கும்போது கண்ணீர் வரத்தான் செய்கிறது. அன்று தோமா பார்க்கும்போது அவன் உள்ளத்துல வேதனை, நான் இவரை நம்பாமல் போனேனே, இவர் மேல் சந்தேகப்பட்டேனே என்று சொல்லி தடுமாறி கண்ணீர் விட்டு சொல்லுகிறான். இரண்டாவது, அந்த காயங்கள் எல்லாம் எனக்காகத்தானே. இன்றைக்கும் இயேசுவின் காயங்கள் நம்மை பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, இந்த காயங்கள் எனக்காக, என் பாவங்களுக்காக, என் வியாதிகளிலிருந்து நான் விடுதலையும் சுகத்தையும் பெறுவதற்காகத்தானே என்று சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். மறுபக்கம், என் வாழ்க்கை மறுபடியும் உங்களை காயப்படுத்தாதபடி என்னை காத்துக்கொள்ளும் என்று சொல்லுவோம். ஒவ்வொரு முறையும் இயேசுவின் காயங்களை பார்க்கும்போது ஒரு பக்கம் நம்முடைய வாழ்க்கையின் தீர்வு கிடைக்கும் என்ற நம்பிக்கை வந்தாலும், மறுபக்கம், ஆண்டவரே, மறுபடியும் நான் பாவம் செய்யாதபடி என்னை காத்துக்கொள்ள என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லுவோம். அன்று தோமா பாருங்கள், இயேசுவின் காயங்களை கண்ட பின்பு வாழ்க்கை தலைக்கீழாக மாறினது. தொட்டு பார்த்த பின்பு வாழ்க்கை தலைக்கீழாய் மாறினது. அதே தோமா இந்திய தேசத்துக்குள் வந்து இரத்த சாட்சியாய், கிறிஸ்துவுக்கு சாட்சியாய் மரிக்கிறார். அவர் மூலம் திரளான கூட்டம் இன்றைக்கும் பாருங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு அவர் காரணமாய் மாறிவிட்டார். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே, இயேசுவின் காயங்களை பார்க்கிறவர்களாய் நாம் மாறுவோம். அவருடைய காயங்கள் எனக்காக என்று விசுவாசிப்போம். அந்த காயங்களில் இருக்கிற தேவனுடைய வல்லமையை பெற்றுக்கொள்வோம். மறுபடியும் அவரை நம் வாழ்க்கையில் பின்மாற்றத்தினால் காயப்படுத்தாதபடி காத்துக்கொள்வோம். ஜெபம் பண்ணுவோமா? பரலோக பிதாவே, என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் உம்முடைய காயங்களில் இருக்கிற வல்லமை இப்பொழுது பாயட்டும். மனதில் இருக்கிற சந்தேகங்கள், துக்கங்கள் மறையட்டும். சமாதானம் உண்டாகட்டும். அதே நேரத்தில் வாழ்க்கையிலும் சுகம் உண்டாகட்டும். அப்பா ஆண்டவரே, மறுபடியும் நாங்கள் உம்மை காயப்படுத்தாமல் உம்மை சந்தோஷப்படுத்துகிற வாழ்க்கை எங்கள் ஒவ்வொருவருக்கு தாரும். இயேசுவின் நாமத்தில் யார் யார் பலவீனத்தோடு, சந்தேகத்தோடு, போராட்டத்தோடு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ, உம்முடைய தழும்புகளினால் ஒவ்வொருவரையும் சுகப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.